चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। ஓம் சாந்தி. அவ்யக்த பாப் தாதாவின் மகா வாக்கியம் 19/3/1982. செய்யும் காரியம் ஆத்மாவை தரிசனம் செய்விக்கும் கண்ணாடி. இன்று சர்வசக்திவான் தந்தை தன்னுடைய சக்தி சேனையை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். ஒவ்வொரு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்கள் அனைத்து சக்திகளையும் எந்த அளவு தன்னுள் தாரணை செய்திருக்கின்றார்கள். விசேஷ சக்திகளை நல்ல முறையில் தெரிந்திருக்கின்றீர்கள். மேலும் தெரிந்ததின் ஆதாரத்தில் சித்திரத்தை உருவாக்குகின்றீர்கள். இந்த சித்திரம் சிரேஷ்ட நிலை மற்றும் மகா நிலையின் சைத்தன்ய சொரூப அடையாளமாகும். ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்டம் மற்றும் மகானாக இருக்கின்றது. இதன் மூலம் சக்திகளை சரித்திரத்தில் அதாவது காரியத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பலமற்ற ஆத்மாவா அல்லது சக்திசாலியான ஆத்மாவா, சர்வசக்தி சம்பன்னமா அல்லது சக்தி சொரூப சம்பன்னமா என்ற இந்த அனைத்தும் செய்தும் காரியத்திலிருந்து தெரிய வருகிறது. ஏனென்றால் காரியம் மூலமாகத்தான் நபர் மற்றும் சூழ்நிலையின் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருகின்றார்கள். எனவே பெயரே கர்மச்சேத்திரம், கர்ம சம்பந்தம், கர்ம இந்திரியங்கள், கர்ம போகம், கர்ம யோகம் என்றிருக்கிறது. அப்படி இந்த சாக்கார வதனத்தின் பௌத்தீக உலகத்தின் விசேஷமே கர்மம்தான். எப்படி நிராகார உலகின் விசேஷ கர்மத்திலிருந்து விடுபட்டது, அதே போல பௌத்தீக உலகம் என்றாலே கர்மம். கர்மம் சிரேஷ்டமாக இருக்கிறது என்றால் சிரேஷ்ட பிராப்தி இருக்கின்றது. கர்மம் பிரஷ்டம் அதாவது கீழ்த்தரமாக இருக்கும் காரணத்தினால் துக்கத்தின் பிராப்தி இருக்கின்றது. ஆனால் இரண்டிற்குமான ஆதாரம் கர்மம். கர்மம் அதாவது செய்யும் காரியம் ஆத்மாவை தரிசனம் செய்விக்கும் கண்ணாடி. கர்மம் என்ற கண்ணாடி மூலம் தன்னுடைய சக்தி சொரூபத்தை தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்மம் மூலமாக எந்த ஒரு சக்தியின் பிரத்யட்ச ரூபம் தென்படவில்லை என்றால், ஒருவர் எவ்வளவுதான் தன்னை நான் மாஸ்டர் சர்வசக்திவான் என்று கூறினாலும், ஆனால் கர்ம சேத்திரத்தில் இருந்து கொண்டு கர்மத்தில் தென்படவில்லை என்றால் யாராவது நம்புவார்களா? எப்படி யாராவது திறமைசாலியாக போர் வீரனாக இருந்தும் யுத்த மைதானத்தில் எதிரியில் யுத்தம் செய்ய முடியவில்லை, தோல்வியடைந்து விடுகிறார் என்றால் இவர் திறமைசாலியான போர்வீரன் என்று நம்புவார்களா? அதே போல ஒருவேளை யாராவது நான் சக்தி சொரூபமானவன் என்று தன்னுடைய புத்தியில் நினைத்து கொண்டிருக்கிறார், ஆனால் சூழ்நிலையின் தொடர்பில் வரும் நேரத்தில் எந்த நேரம் எந்த சக்தியின் அவசியமாக இருக்கின்றதோ அந்த சக்தியை காரியத்தில் கொண்டு வரவில்லை என்றால் இவர் சக்தி சொரூபமானவர் என்று யாராவது நம்புவார்களா? புத்தியால் மட்டும் தெரிந்து கொள்வது என்பது வீட்டில் அமர்ந்து கொண்டு தன்னை திறமை நிறைந்தவர் என்று நினைப்பது என்றாகிவிட்டது. ஆனால் தேவையான நேரத்தில் சொரூபத்தை காண்பிக்கவில்லை, தேவையான நேரத்தில் சக்தியை காரியத்தில் ஈடுபடுத்தவில்லை, நேரம் கடந்து சென்ற பிறகு யோசித்தார் என்றால் அவரை சக்தி சொரூபம் என்று கூற முடியுமா? எப்படி நேரமோ அதற்கேற்ற சக்தியை கர்மம் மூலமாக காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். கர்மத்தில் இந்த சிரேஷ்ட தன்மைதான் வேண்டும். அப்படி முழு நாளின் கர்ம லீலை மூலம் நான் எந்தளவு மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகியிருக்கின்றேன் என்று தன்னை சோதனை செய்யுங்கள். விசேஷமாக எந்த சக்தி தேவையான நேரத்தில் வெற்றி அடைபவராக ஆக்குகின்றது, மேலும் விசேஷமாக எந்த சக்தியின் பலகீனம் அடிக்கடி தோல்வியடைய வைக்கிறது. அநேக குழந்தைகள் தன்னுடைய பலகீனமான சக்தியை தெரிந்தும் இருக்கிறார்கள். சில நேரம் நன்கு தாரணை செய்யும் கட்டம் இருக்கிறது.
ஆனால் தன்னுடைய சுய முயற்சியாளர்களின் வாயுமண்டலம் இருக்கிறது என்றால் வர்ணனையும் செய்வார்கள். ஆனால் சாதாரண முறையில் பெரும்பான்மையோர் தன்னுடைய பலகீனத்தை மற்றும் மற்றவர்களிடமிருந்து மறைக்கவே முயற்சி செய்வார்கள். சிலர் அந்த நேரத்தில் கூறவும் செய்வார்கள். இருந்தும் அந்த பலகீனத்தின் விதையை குறைவாகத்தான் தெரிந்திருக்கிறார்கள். மேலோட்டமாக வர்ணனை செய்வார்கள், வெளிப்படையான ரூபத்தில் வர்ணனை செய்வார்கள். ஆனால் விதை வரை செல்ல மாட்டார்கள். எனவே ரிசல்ட் என்னவாக ஆகிறது? அந்த பலகீனத்தின் மேலோட்டமான கிளைகளை வெட்டி விடுவார்கள். எனவே கொஞ்ச காலம் அகன்றுவிட்டது என்று அனுபவமாகிறது. ஆனால் விதையாக இருக்கும் காரணத்தினால் சூழ்நிலைகளின் தண்ணீர் கிடைப்பதில்லை. மீண்டும் அந்த பலகீனத்தின் கிளை வெளிப்படுகிறது. எப்படி இன்றைய நாட்களில் சூழ்நிலைகளில் உலகத்தில் நோய் முற்றிலும் அகலுவதில்லை. ஏனென்றால் நோயின் விதையை டாக்டர்கள் தெரிந்திருக்கவில்லை. எனவே நோய் உள்ளடங்கி போய்விடுகிறது, முற்றிலும் அகலுவதில்லை. அதே போல இங்கேயும் விதையை தெரிந்து விதையை அழித்து விடுங்கள். அநேகர் விதையை தெரிந்தும் இருக்கிறார்கள். ஆனால் தெரிந்திருந்தும் அலட்சியத்தின் காரணமாக சரியாகிவிடும் என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு தடவையில் எப்படி அழியும்? நேரமோ ஆகத்தான் செய்யும். அப்படி அதிக புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வார்கள். எந்த நேரம் சக்திசாலியாக ஆக வேண்டுமோ அந்த நேரம் ஞானம் நிறைந்தவராக ஆகிவிடுகிறார்கள். ஆனால் ஞானத்தின் சக்தி இருக்கிறது. ஆனால் அந்த ஞானத்தை சக்தி ரூபத்தில் உபயோகப்படுத்தவில்லை. பாயிண்டின் ஞான துளியின் ரூபத்தில் உபயோகிப்பது இல்லை. எனவே விதையை தெரிந்து கொள்ளுங்கள். அலட்சியத்தில் வந்து தன்னுடைய சம்பூர்ணம் மற்றும் சம்பன்ன நிலைவில் குறைவு ஆக்காதீர்கள். மேலும் ஒருவேளை விதையை தெரிந்த பிறகு தனக்குள் தெரிந்து கொள்ளும் சக்தியை அனுபவம் செய்கிறீர்கள். ஆனால் பஸ்பமாக்கும் சக்தி என்று உணரவில்லை என்றால் மற்ற ஜுவாலா சொரூப சிரேஷ்ட ஆத்மாக்களின் சகயோகத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் பலகீனமான ஆத்மா ஆன காரணத்தினால் நேரடியாக தந்தை மூலமாக தொடர்பு மற்றும் சரி செய்தலை செய்ய முடிவதில்லை. எனவே 2ஆம் நம்பர் சிரேஷ்ட ஆத்மாக்களின் சகயோகத்தை பெற்று தன்னை வெரிஃபை செய்து கொள்வதனால் சுலபமாக தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். என்ன சோதனை செய்ய வேண்டும், மேலும் எப்படி சோதனை செய்ய வேண்டும் என புரிந்து கொண்டீர்களா? ஒன்றோ மறைக்காதீர்கள், இரண்டாவது தெரிந்த போதிலும் தட்டி கழிக்காதீர்கள். அப்படியே இருக்கவிட்டு நடந்து கொள்ளாதீர்கள். இருக்க விட்டீர்கள் என்றால் கதறுகிறீர்கள். அப்படி இன்று பாப் தாதா சக்தி சேனையின் சக்தியை பார்த்து கொண்டிருந்தார். இப்பொழுது பிராப்தி ஆகியிருக்கும் சக்திகளை காரியத்தில் கொண்டு வாருங்கள். ஏனென்றால் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் எதிரில் நீங்கள் செய்யும் காரியம்தான் உங்களை அறிமுகப்படுத்தும் காரியம் மூலம் சுலபமாக தெரிந்து கொள்வார்கள். செய்யும் காரியம் மற்றவைகளை விட ஸ்தூலமானது, அதாவது வெளிப்படையானது. எண்ணம் சூட்சம வெளியில் தெரியாத சக்தி. இன்றைய நாட்களில் ஆத்மாக்கள் ஸ்தூலமான வெளிப்படையான ரூபத்தை விரைவில் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் சூட்சம சக்தி ஸ்தூலத்தை விட வலுவானது. ஆனால் மக்களுக்கு சூட்சம சக்தியின் வைப்ரேஷனை அறிந்து கொள்வது இப்பொழுது கடினம். கர்ம சக்தி மூலமாக உங்களுடைய எண்ணத்தின் சக்தியையும் தெரிந்து கொள்வார்கள். மனசக்தியையும் செய்யும் சேவையை விட உயர்ந்தது. உள் உணர்வு மூலமாக உள் உணர்வுகளை வாயு மண்டலத்தை பரிவர்த்தனை செய்யும் சேவையும் மிக உயர்ந்தது. ஆனால் இதைவிட சுலபமானது கர்மம். அதனுடைய பரிபாஷையோ ஏற்கனவே கூறியிருக்கின்றோம். ஆனால் இன்று இந்த விஷயத்தை, அதாவது கர்மம் மூலமாக சக்தி சொரூபத்தின் சூத்திரம், விளக்கம், தரிசனம் மற்றும் சாட்சாத்காரம் செய்வியுங்கள். சக்தி சொரூபத்தின் தரிசனம் மற்றும் சாட்சாத்காரம் செய்வியுங்கள் என்று தெளிவுபடுத்துகின்றோம். கர்மம் மூலமாக எண்ணத்தின் சக்தி வரை சென்று அடைவது சுலபமாகிவிடும். இல்லையென்றால் பலகீனமான கர்மம் சூட்சம சக்தியான புத்தியையும் எண்ணத்தையும் கீழே கொண்டு வந்துவிடும். எப்படி பூமியின் ஈர்ப்பு மேலே உள்ள பொருட்களை கீழே கொண்டு வருகிறது. எனவே சித்திரத்தை சரித்திரத்தின் ரூபத்தில் கொண்டு வாருங்கள். நல்லது. அந்த மாதிரி ஒவ்வொரு சக்தியையும் காரியம் மூலம் பிரத்யட்சம் செய்யக்கூடிய தன்னுடைய சக்தி சொரூபம் மூலமாக சர்வசக்திவான் தந்தையை பிரத்யட்சம் செய்யக்கூடிய
நிரந்தர பகுத்தறியும் மற்றும் பரிவர்த்தனை சக்தி சுரூபமான எப்பொழுதும் சரித்திரம் மூலம் விசித்திர தந்தையை சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய அந்த மாறி மாஸ்டர் சர்வசக்திவான் சிரேஷ்ட காரியம் செய்யும் சக்தி சொரூப ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तो बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर ये राजयोग है ना बच्चे. कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.